வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல யுஜிசி நெட் எக்ஸாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அண்ட் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றத இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல. நிறைய பேர் எம்காம் முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ப்ரொஃபசர் ஆகணும் அப்படின்ற ஐடியா இருக்கும். ஓகே, அப்ப அதுக்கு வந்து நெட் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது அப்படின்றதுல உங்களுக்கு டவுட் இருக்கும். அதை வந்து கிளாரிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இந்த வீடியோ நினைக்கிறேன். எஸ், பார்க்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் அந்த நெட் வந்து அப்பியர் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எம்காம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க காமர்ஸ்ல எலிஜிபிள். ஓகே, அதாவது நெட் வந்து காமர்ஸ்ல இருக்கு, மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. அந்த மாதிரி அந்தந்த ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்க்கு நெட் எக்ஸாம் எழுதலாம். அப்படின்னும் போது நம்ம எம்காம் முடிச்சவங்க நம்ம இந்த எம்காம் கூடிய நெட், அதாவது நெட் காமர்ஸ் வந்து நம்ம அப்பியர் ஆகலாம். அப்ப இந்த எம்காம் டிகிரி நீங்க குவாலிஃபை ஆயிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். ஓகே, வெறும் குவாலிஃபிகேஷன் மட்டும் போதாது. உங்களோட மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில 55% அக்ரிகேட் மார்க்ஸ் இருக்கணும். அதாவது உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து 55 அண்ட் அபோவ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க குவாலிஃபைடு. இல்ல ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, தேர்ட் ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 50% மார்க் இருந்தா போதும். ஜெனரல் கேட்டகரி 55% அக்ரிகேட் இருக்கணும். அண்ட் அதர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 இருந்தா போதும். ஓகேவா? அப்ப நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க. இப்ப டிகிரி முடிச்சாதான் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல. நீங்க வந்து ஃபைனல் இயர் பிஜி ஸ்டூடெண்ட், அதாவது எம்காம் செகண்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த ஃபைனல் செமஸ்டர்ல இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். நீங்க எக்ஸாம் எழுதலாம். ஆனா நீங்க பாஸ் பண்ண பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அந்த டிகிரி கம்ப்ளீஷன் இந்த பர்சன்டேஜோட நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே, அந்த ஒரு பிரிஸ்கிரைப் டைம்குள்ள நீங்க வந்து இந்த டிகிரிய இந்த பர்சன்டேஜோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் குவாலிஃபைடு. ஓகே, அதாவது குவாலிஃபைட் இன் த சென்ஸ் யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட். ஓகே, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் எழுதலாம். எப்படின்னா ஃபைனல் செமஸ்டர் மட்டும்தான் உங்களுக்கு பெண்டிங் இருக்கு அப்படின்னும் போது நீங்க எழுதலாம். எழுதிட்டு நீங்க நெட் குவாலிஃபை ஆன பிறகு நீங்க வந்து ஒரு செட் பீரியட்குள்ள நீங்க அந்த டிகிரிய கம்ப்ளீட் பண்ணி அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னு போதும். ஓகே, அப்ப எம்காம் ஃபைனல் இயர்ல இருக்கவங்க எக்ஸாம் எழுத முடியும். அண்ட் எம்காம் டிகிரி முடிச்சவங்க எக்ஸாம் அப்பியர் ஆகலாம், நெட் எக்ஸாம். ஓகே, எஸ். ஆனா உங்களுக்கு மார்க் ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 55% அக்ரிகேட் மார்க் இருக்கணும். அண்ட் அதர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% இருந்தா போதும். அடுத்து ஏஜ் லிமிட். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெட் எக்ஸாம் எதுக்காக அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு இல்லையா? அப்படி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா குவாலிஃபை ஆகிறதுக்கு எந்த ஒரு அப்பர் ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்க எத்தனை வயசு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து அதுக்கு எழுதலாம். அண்ட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப், அதாவது ஜேஆர்எஃப் நீங்க எழுதுறீங்கன்னா மட்டும் உங்களோட மேக்சிமம் ஏஜ் வந்து 30 இயர்ஸா இருக்கும். 30 இயர்ஸ்க்கு மேக்சிமம் எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜேஆர்எஃப் எழுத முடியாது. வெறும் நெட் மட்டும் தான் நீங்க எழுத முடியும். ஓகே, இதுதான் ஏஜ் லிமிட் பொறுத்து. நார்மலா நீங்க நெட் எழுதணும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு குவாலிஃபை ஆகுறீங்கன்னா எந்த ஏஜ்ல வேணாலும் எழுதலாம். ஓகே, எஸ். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். உங்களுக்கு 2 கொஸ்டின். ஓகே, 2 பேப்பர் நீங்க எழுதுவீங்க. பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. அண்ட் பேப்பர் 2 பாத்தீங்கன்னா யுவர் கன்சர்ன் சப்ஜெக்ட். ஓகே, காமர்ஸ்ல எழுதுனீங்கன்னா காமர்ஸ், இல்ல வந்து மேனேஜ்மெண்ட்ல எழுதுனீங்கன்னா மேனேஜ்மெண்ட், அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க பேப்பர் 2ல எழுதுவீங்க. ஓகே, பேப்பர் 1 இஸ் காமன் ஃபார் ஆல். எல்லாருக்குமே எந்த டிசிப்ளினா இருந்தாலும் உங்களுக்கு பேப்பர் 1 வந்து காமனா தான் இருக்கும் சிலபஸ். அண்ட் பேப்பர் 2 மட்டும் தான் உங்களோட ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஓகே, இது மார்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 மார்க்குக்கு எழுதுவீங்க பேப்பர் 1. அண்ட் பேப்பர் 2 பாத்தீங்கன்னா 200 மார்க்ஸ்க்கு எழுதுறீங்க. அண்ட் எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1ல 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் பேப்பர் 2ல 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது டியூரேஷன் அப்படின்றது என்னன்னா கம்பைன்டு 3 ஹார்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2 நீங்க எப்படி வேணாலும் மேனேஜ் பண்ணி எந்த டைம் எதுக்கு வேணாலும் வச்சு நீங்க எழுதிக்கலாம். ஓகே, பேப்பர் 1 வந்து நீங்க நிறைய நேரம் எடுத்துக்கிட்டு அண்ட் பேப்பர் 2 நீங்க கம்மி நேரத்துல அத மாதிரியும் பண்ணலாம். ஓகே, ஆனா பாத்தீங்கன்னா பேப்பர் 1ல உங்களுக்கு 50 கேள்வி தான் இருக்கு அப்படின்றதுனால இருக்கிற டைமை வந்து 3ஆ டிவைட் பண்ணி 1 பார்ட் வந்து நீங்க பேப்பர் 1க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேலன்ஸ் 2 பார்ட்ஸ் வந்து நீங்க பேப்பர் 2க்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, எஸ். அதனால கம்பைண்டா ரெண்டுத்துக்கும் சேர்த்து 3 மணி நேரம். அத உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு தகுந்தா போல நீங்க மேனேஜ் பண்ணி எதுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்கன்றத பார்த்து நீங்க எழுதிக்கலாம். ஓகே, இப்ப இது எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு. இப்ப குவாலிஃபையிங் மார்க்ஸ் என்ன இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்ஸ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து இட் டிபெண்ட்ஸ். ஓகே, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றா மாறும். ஏன்னா வந்து அந்த டாப் மார்க்ஸ் தான் வந்து அவங்க வந்து குவாலிஃபைடு அப்படின்ட்டு சொல்றாங்க.
ஓகே, அந்த பெர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் ஒன்னொன்னு. அதனால அதை நம்ம வந்து டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஆனா மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ்ன்றத நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரிக்கு 40%, அண்ட் மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா 35%. அதாவது பேப்பர் 1 and 2 சேர்த்துதான். ஓகே, இது பாத்தீங்கன்னா 40% அப்படின்றது என்னன்னா 120 அவுட் ஆஃப் 300. அதாவது 300 மார்க்குக்கு எழுதுறீங்க இல்லையா, அதுல 120 மார்க் நீங்க எடுத்திருக்கணும். பேப்பர் 1, 2 ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். அதாவது இதுல 40, பேப்பர் 1ல 40 அண்ட் பேப்பர் 2ல 40%, ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தமா 40% நீங்க எடுத்திருக்கணும். ஓகே, அப்புறம் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 35% எடுத்திருக்கணும். 300 மார்க்குக்கு 105 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ். ஓகே, மினிமமா நீங்க வந்து குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது மூலமா உங்களுக்கு வந்து நெட்டை வந்து கிளியர் பண்ணீங்கன்றது கிடையாது, ஜேஆர் வாங்கினீங்கன்றது கிடையாது. இது ஜஸ்ட் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் தான். ஓகே, அவங்க கட் ஆஃப் பொறுத்து உங்களுக்கு வந்து நெட் குவாலிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஜேஆர்எஃப்க்கு என்ன அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்னு இருக்கும். சரியா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்ஸ் குவாலிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கரெக்டான கவர்மெண்ட்ல போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்றதும் கிடையாது. நெட் பாஸ் பண்ணா போஸ்டிங் உண்டா அப்படின்னா அது கிடையாது. ஓகே, இப்ப டெட் எக்ஸாம் வந்து அப்படி கிடையாது. அதாவது ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு. ஆனா நெட்டுக்கு வந்து அது மாதிரி போஸ்டிங் எல்லாம் கிடைக்காது. பட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். எங்க வேணாலும் நீங்க வந்து இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் போய் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டிக்கு உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த பாஸ் பண்றது மூலமா. ஓகேவா? எஸ். இப்ப நம்ம வந்து எப்படி படிக்கணும், அதோட சிலபஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்ப பேப்பர் 1ஓட சிலபஸ் பாத்தீங்கன்னா, டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஐசிடி, பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். இதுதான் உங்களோட பேப்பர் 1ல கவர் ஆகுற டாபிக்ஸ். ஓகே, இதுல எல்லாம் நீங்க எது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கீங்களோ அதை நல்லா தரோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா வந்து குவாலிஃபை ஆயிடலாம் பேப்பர் 1ல. ஓகே, இப்ப இதுலயுமே இம்பார்ட்டன்ட் எது, ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய டாபிக்லாம் என்ன, ஏன்னா மேஜரா உங்களுக்கு மார்க்ஸ் எதுல எல்லாம் வரும் அப்படின்னா பாருங்க, ரிசர்ச் ஆப்டிடியூட், டீச்சிங் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல ஈஸியா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடும். ரொம்பவே ஈஸியா நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க வந்து ஈஸியா அதுல மார்க் வாங்கிட முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நெகட்டிவ் மார்க்கிங் உங்களுக்கு கிடையாது. ஓகே, நிறைய எக்ஸாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். அது மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இங்க கிடையாது. அதனால ஈஸியா நீங்க வந்து இந்த டாபிக்கை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா பேப்பர் 1 நம்மளால நிச்சயம் கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் பேப்பர் 2 பாத்தீங்கன்னா accounting, auditing, business finance, business statistics and research methods, business management and HRM, marketing management, banking and financial institution, income tax, அப்புறம் இன்டர்நேஷனல் பிசினஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், பிசினஸ் என்விரான்மெண்ட். ஓகே, இப்ப இதெல்லாம் தான் உங்களோட காமர்ஸ் ரிலேட்டட் பேப்பர்ஸ். இதெல்லாம் நீங்க யூஜிலையும் பிஜிலையும் நிச்சயம் படிச்சிருப்பீங்க. அந்த பேப்பர்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கேள்வி இருக்க போகுது. இதுலயுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி இந்த டாபிக்ல இருந்தெல்லாம் வரும் அப்படின்னா பாருங்க, நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அக்கவுண்டிங், பிசினஸ் பினான்ஸ், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் இன்கம் டேக்ஸ் அண்ட் கார்பரேட் டேக்ஸ் பிளானிங். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். முதல்ல இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீதி சப்ஜெக்ட் எல்லாமும் பாருங்க. பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் பேப்பர் 2க்கு நீங்க இம்பார்ட்டன்டா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் இதெல்லாம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ஸ். இது வந்து நீங்க எப்படி ஈஸியா கிராக் பண்ணலாம் இந்த நெட் எக்ஸாம் அப்படின்னும் போது முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சிலபஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த சிலபஸ்ல உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எதுல இருந்து எவ்வளவு போர்ஷன்ஸ் வந்து கேக்குறாங்க, ஓகே, வெயிட்டேஜ் எந்த டாபிக்கு இருக்கு அப்படின்றதுல முதல்ல சிலபஸை தரவா அனலைஸ் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களுக்கு ஈஸின்றத பாருங்க. ஓகே, அந்த வெயிட்டேஜ் உள்ள சாப்டர்ஸ முதல்ல கவர் பண்ணுங்க. அப்ப அந்த சிலபஸை ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்டடி பண்ணணும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ். இப்ப பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது எல்லாத்தையும் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா எடுத்துக்கோங்க. உங்களோட புக்கை வச்சு நீங்க படிக்கிறது ஒரு பார்ட் இருந்தாலும் நீங்க வந்து படிக்கும்போது நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல இல்ல ரிவைஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அட் அ கிளான்ஸ் அதை பார்க்கும் போதே நம்ம என்ன நோட்ஸ் எடுத்திருக்கோம், என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி ஈஸியா புரிய வரும். சோ அந்த ஃபார்முலாஸும் அந்த கீ பாயிண்ட்ஸையும் அவசியம் நோட்ஸ் உங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க.
ஒரு 7 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல் ஐடியா வந்து தெரிஞ்சிடும். எந்த மாதிரி கேக்குறாங்க கொஸ்டின்ஸ், எவ்வளவு ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து கேக்குறாங்க. ஓகே, அக்கௌண்டிங் பேப்பர் எத்தனை வருது, இன்கம் டேக்ஸ் எவ்வளவு வருது. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தரோவா தெரிஞ்சிடும். ஓகே, எந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் கேக்குறாங்க அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர், அதாவது ப்ளூ பிரிண்டே கிடைச்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே, அதுல இருந்து தான் ரிப்பீட்டடா உங்களுக்கு இருக்கும். கான்செப்டா இருக்கட்டும், ஓகே, ஏதாவது ப்ராப்ளம் வந்து இருக்கலாம், ஒரு ஃபார்முலா அது கூட இருக்கலாம். அது அப்படியே ஜஸ்ட் நம்பரை சேஞ்ச் பண்றது, அத மாதிரி அந்த ஓரியன்டட் ப்ராப்ளம்ஸ் மாதிரியே கேட்கறது. அத மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அவசியம் ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் ரிப்பீட்டட் கான்செப்ட், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ரிப்பீட் ஆகுற கான்செப்ட்ஸ் என்னென்னன்றது தெரியும். அதை நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை எந்தெந்த டாபிக்லாம் ரொம்ப கவர் பண்றாங்கன்றத பாருங்க. அண்ட் அட் லாஸ்ட் மார்க் டெஸ்ட் நிறைய பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் நிறைய பண்ண பண்ண நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எக்ஸாம் வந்து கிளியர் பண்றது. ஓகேவா? இப்ப இதெல்லாம் வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸா வச்சுக்கிட்டு நீங்க நிச்சயம் எல்லாருமே வந்து ஈஸியா நெட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷன் லிசனிங்.